டொரண்டோ நகர மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி வெளியாகி இருக்கிறது. கடும் குளிர்காலம் முடிவுக்கு வருவதை அறிவிக்கும் வகையில் அடுத்த வாரம் முதல் டேலைட் சேவிங் டைம் மீண்டும் அமலுக்கு வருகிறது. 2026 மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 2 மணிக்கு நேரமானது 1 மணி நேரம் முன்னோக்கி மாற்றப்படும். இதன் மூலம் ஸ்பிரிங் போவர்டானது நடைமுறைக்கு வரும் என்று கூறப்படுகிறது. 1 மணி நேர உறக்கம் குறைவது வழக்கமான குறையாக இருந்தாலும் அதற்கான பலன் உடனடியாக கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. நேர மாற்றம் அமலுக்கு வரும் அதே நாளில் டொரண்டோவில் இந்த ஆண்டின் முதல் மாலை 7 மணிக்கு பிறகான சூரிய அஸ்தமனம் நிகழவுள்ளது. அன்றைய தினம் சூரியன் மாலை 7:15 மணி அளவில் மறையும் என கணிக்கப்பட்டுள்ளது. இது நகர மக்களுக்கு மாலை நேரத்தில் கூடுதல் வெளிச்சத்தையும் உற்சாகத்தையும் வழங்கும். ஆனால் இதன் விளைவாக காலை பொழுதுகள் இன்னும் சில நாட்கள் சற்று இருண்டதாகவே இருக்கும் என்று கூறப்படுகிறது. சூரிய உதயம் காலை 7:40 மணி அளவில் இருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. இருந்தாலும் நீண்ட மாலை நேர வெளிச்சம் கிடைப்பது பலருக்கு மகிழ்ச்சி அளிக்கும் மாற்றமாக பார்க்கப்படுகிறது. கை கடிகாரங்கள் அல்லது சுவர் கடிகாரங்களை பயன்படுத்துபவர்கள் சனிக்கிழமை இரவு உறங்க செல்லும் முன் அவற்றை சரிபார்த்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். ஸ்மார்ட் போன் மற்றும் கணினி சாதனங்கள் தானாகவே நேர மாற்றத்தை செய்து கொள்ளும். இதற்கிடையில் வசந்த காலம் அதிகாரப்பூர்வமாக மார்ச் 20 வெள்ளிக்கிழமை தொடங்குகிறது. கடுமையான குளிர்காலத்தை விடைபெற தயாராக உள்ள டொரண்டோ மக்களுக்கு இது நிச்சயமாக ஒரு உற்சாகமான செய்தியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது.